எவ்வளோதான் பில்டப் விட்டாலும், ஃபீலா விட்டாலும், ரோகிணி மாட்டிக்க போறது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரோகிணி மாட்ட போறாங்க அப்படின்னா, அந்த வாரம் கடைசி வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ உண்மைதான். எவ்வளவோ விஷயங்கள் வந்தாலுமே ரோகிணி வந்து அசால்ட்டா தாண்டி போயிட்டே இருக்காங்க. பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, அது மீனாவுக்கு தான் வருது. ஆனா அதையும் அவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதைத்தாம்மா நீங்க 6 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நாங்களும் 6 மாசமா ரோகிணி இந்த விஷயத்துல மாட்டிடுவாங்களா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவங்க மாட்ட மாட்டேன்றாங்க. சரி, இப்போ ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல கிறிஷ் படிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இங்கே தான் இருக்கீங்க, இந்த ஸ்கூல்ல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என் மாமனாரு அந்த ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு வராங்க. எப்படினாலும் கிறிஷோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பாங்க. எங்க பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்ப்பாங்க. அதுல என் பேர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. யார்கிட்ட? ரோஹிணியோட அம்மா கிட்ட. அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்றாங்க. அதாவது மகளோட திருட்டுத்தனத்தை அவங்களுமே கொஞ்சம் ஆதரிக்கிறாங்க போல இருக்கு. அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. ஏம்மா அதில் தான் நீ கல்யாணின்னு தானம்மா பேர் கொடுத்துருக்குற. கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி தானே இருக்குது. நீ வந்து ரோகிணின்னு தானே உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஏதாவது மீட்டிங் வச்சாலும் என்னை தான் கூப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நான் தானே இருக்கிறேன், நான் தானே வந்து கிருஷ்ண சேர்த்தேன். அப்போ உங்கள் பொண்ணு வந்து சேர்த்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நான் மறுபடியும் நீ ஃபாரினுக்கு போயிட்டேன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தான் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போது அண்ணாமலை அப்பா கிட்ட முத்து சொல்கிறாங்க, கிருஷ்ணன் நீ வேலை பார்க்குற ஸ்கூலில் தாம்மா படிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லைப்பா நீங்கள் ஒரு நாள் மட்டும் தானே போகிறீங்க, அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியல போல இருக்குது. அவங்களுமே அதிசயமா ஆச்சரியமாக தான் கேட்டாங்க. என்ன உங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்க்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கூட வாங்க உங்களை காட்டுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் இல்லை இருக்கட்டும், நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்பாவை, நேரம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இன்னும் உங்கள் மேலே டவுட்டாகவே ஒரு சந்தேகமாகவே இருக்குதுப்பா. நீங்கள் நம்ம கிறிஷோட சர்டிஃபிகேட்லாம் இருக்கும்ல, அவன் இதுக்கு முன்னாடி எங்கே படித்தான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா யார், அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், இருந்தாலும் நான் ஸ்கூலில் இதை பற்றி கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது அவங்க பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்துருச்சுன்னா நல்லது தானே, குடும்பமாக இருந்தால் சந்தோஷம் தானே. இனிமேலாவது நீ அவங்கள போட்டு உசுரை வாங்காமல் நான் வந்து தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இரு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா அவங்க கூட தானே இருக்கிறாங்க. நீ அவங்க வீட்டு பக்கமும் போகாத, அதுவும் நல்லதுக்கு இல்லை. அடிக்கடி போனேன் கிருஷ்ண பார்க்குறேன்னு போனேன் அப்படின்னா ஊர் தப்பாக பேசும். அதனால நீ போக வேண்டாம். கிறிஸ் இங்கே தானே படிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுல, நல்லா தானே இருக்கிறாங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோஹிணிக்கும் அதுவும் சரிதான். இப்போதைக்கு ரெக்கார்டில் வந்துட்டு நம்ம ரோஹிணின் கல்யாணின்னு தானே கொடுத்துருக்குறோம், ரோஹிணி தானே வீட்டுக்கு தெரியும். கல்யாணின்னு அப்படின்னு ஒரு வேளை ரெக்கார்டில் இருந்தது பார்த்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் இதையே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, சப்போஸ் முத்து வர்றான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னான் அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடு. பொண்ணு பார்க்கணும், உங்கள் மகளை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி ரோகிணியும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் இந்த சாப்டர் இதோட முடிச்சு விட்டுறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டியும் முத்து கண்ணில் பட்டுமே அந்த விஷயம் வந்து இனிமேல் தொந்தரவு பண்ண முடியாதபடி அப்படி மாறிட்டு. அப்போ இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது பரசு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரோட 2வது பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொண்டு வந்து காட்டாரு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு பரசு அங்கிளை பார்க்குறோமே, ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்களே நினச்சேன். ஆனால் அவர் வரும்போதே ஒரு நல்ல செய்தியும் வருது. என்ன அப்படின்னா, அதாவது அதாவது நல்ல செய்தி அப்படின்னா என்னன்னா, ரோகிணி மாட்டிக்க போகிற செய்தி. இப்போ பரசங்கிள் வந்துட்டு என்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவளை ரொம்ப ஆசையாக வளர்த்தேன், இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கு முத்துவும் மீனவும் சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணு தேடி வருவா, நாங்கள் அவள் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இருந்தாலும் அசிங்கம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் யார்ட்டையும் வெளியில் சொல்லலை, நான் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க அங்கிள்னு சொல்லிட்டு முத்து பரசு அங்கிளை போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து தேடுறாங்க. அந்த பையன் ஊர் எது தெரியுமா, ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பசங்க கிட்டலாம் வந்துட்டு, அதாவது முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அந்த பையனோட ஃபோட்டோவை அனுப்பி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அட்வைஸ் பண்ணி, உங்கள் அப்பா உன்னை எப்படிலாம் வளர்த்தாரு, லவ்ன்ற பேரில் இப்போ இப்படி ஈஸியாக தூக்கி போட்டு போறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போது உடனே முத்துவும் என்ன சொல்கிறாங்க, எப்படி லவ் பண்ணாலும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணவே கூடாது, 1000 எதிர்ப்பு வரத்தான் செய்யும், அதெல்லாம் மீறி ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மீனா. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்போ உடனே அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ அவங்க மனசு நோயிட்டு, அதாவது உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நான் போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்களே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் நான் அவசரப்பட்டுட்டேன்ப்பா, உங்கள் பேருக்கு வந்து நான் வந்து ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்ருக்காங்க. சரி விடு, போனது போயிட்ட, என் பொண்ணு எப்படினாலும் என்னை தேடி வருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. அப்போ தான் முத்துக்கும் மீனாவுக்கும் பரசங்க வந்துட்டு, தேங்க்யூ நன்றிப்பா, நீ இல்லைன்னா எனக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு மகனாக இருந்து என் பொண்ணை நீ தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உடனே அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், எங்கள் அப்பா வேற நீங்கள் வேறையா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்கள், நானும் உங்களையும் ஒரு அப்பாவாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நேரம் தான் பார்த்து யார் வராங்க அப்படி சொல்லி கேட்டால், நம்ம மலேசியா மாமா இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு கூட்டிகிட்டு ஓடிச்சு இல்லையா, அந்த பையனோட சொந்தக்காரங்க தான், மாமா தான் இந்த மலேசியா மாமா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் பஞ்சாயத்து வைக்கிறாரு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி அடப்பிடிச்சிட்டு இருக்கிறான், அந்த பொண்ணு அவங்க அப்பா வேணும்னு சொல்லிட்டு போயிடுச்சு, பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லை அப்படின்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான், இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது, சரி அதனால் என்ன, இப்போ அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பொண்ணு கேட்போம், பொண்ணு தரலை அப்படின்னா மேற்படி என்ன செய்யணுமோ பார்ப்போம், ஆனால் பெரியவங்களா பேசி நல்லபடியாக இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. இங்கே முத்துவும் மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஆட்டோக்குள்ளேயே மறுபடியும் ஏறி போய் ஒளிஞ்சு உக்காந்துக்கிறாரு. முத்துவும் மீனாவும் கார் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இவர் போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது உங்கள் பொண்ணை வந்து நாங்களே எங்கள் பையனுக்கே நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. இருந்தாலும் மலேசியா மாமாவுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம். என்ன அப்படின்னா, இவங்க வீட்டு பொண்ணு ரோஹிணிக்கு தான் இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ கடைசியாக நம்ம பையனோட வாழ்க்கையை இப்படி நாசமாக போகுதே, வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் முத்தை பற்றி விசாரிக்கிறாரு. இப்போ வந்துட்டு போனாங்களா அந்த தம்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என் ஃப்ரெண்டோட பையன், என் பையன் மாதிரி, அவன் இல்லைன்னா இந்நேரம் என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. ஐயோ, இந்த இடத்துல நம்ம சம்மந்தம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வருமே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம பையனோட வாழ்க்கையை இழக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்.